This video has been sponsored by Rank Fluency Lab, Coimbatore. Hello viewers, welcome you all. I am Dr. K. Bharathan, Director, Rank Institution, Coimbatore. Today I am presenting my next video, Quiz Today, Unit 11, which contains 5 quizzes with explanations in Tamil. Okay, now let's go to the quiz. Today's first quiz, serial number 51. Which one is correct expression? There are 4 options. A. I agree to the terms and conditions. B. I agree for the terms and conditions. C. I agree with the terms and conditions. D. I agree on the terms and conditions. இந்த 4 எக்ஸ்பிரஷனில் ஒன்று மட்டும்தான் சரியான ஆன்சர். எது அந்த சரியான எக்ஸ்பிரஷனுங்கிறது கண்டுபிடிங்க. ஓகே, தி கரெக்ட் எக்ஸ்பிரஷன் இஸ் ஆப்ஷன் சி, ஐ அக்ரி வித் தி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். இந்த 4 எக்ஸ்பிரஷன்ஸ்லேயும் டு, ஃபார், வித், ஆன் 4 டிஃப்ரெண்ட் ப்ரிப்போஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறப்போ வித்து தான் வரணும். அதர் ஆப்ஷன்ஸு டு, ஃபார், ஆன் இந்த 3மே மோஸ்ட்லி யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ தி கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, ஐ அக்ரி வித் தி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். நெக்ஸ்ட் குயிஸ், serial number 52. Which one is correct expression? A. E met an accident last week. B. E met in an accident last week. C. E met with an accident last week. D. E met to an accident last week. There are 4 expressions. Only one of them will be the correct one. The correct expression is option C, E met with an accident last week. இந்த குயிஸ்லையும் with, to, in 3 ப்ரிப்போஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டில் வந்து ப்ரிப்போஷனே கிடையாது. ஸோ மோஸ்ட்லி நம்ம லாங்குவேஜ், இங்கிலீஷ் லாங்குவேஜை டெவலப் பண்ணணுன்னா சரியான ப்ரிப்போஷன் தான் நமக்கு நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ நிறைய டவுட்டு, நிறைய பேர் வந்து தே ஹேவ் தேர் ஓன் டவுட்ஸ். எங்கே வித்து போடணும், எங்கே டூ, எங்கே ஆஃப், எங்கே ஃபார், இன், இந்த மாதிரி வந்து டோட்டலாக ஒரு 33 ப்ரிப்போஷன்ஸ் இருக்குது. இதை வந்து நான் தர எல்லா குயிஸையும் நீங்கள் வந்து கவனிச்சிட்டால எங்கெங்கே எதெல்லாம் நான் யூஸ் பண்ணுறேன், அதுக்கு என்ன எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறத நான் கிளியராக சொல்கிறேன். ஸோ எல்லா குயிஸையும் தவறாமல் பாருங்கள். ஸோ எங்கெங்கெல்லாம் சரியான ப்ரிப்போஷன் யூஸ் பண்ணுங்கிறது உங்களுக்கு போக போக நல்லா தெரிஞ்சிடும். ஸோ ஜென்ரலி வந்து சில எக்ஸ்ப்ரெஷன் எல்லாம் வந்து நம்ம என்ன மாதிரி எக்ஸ்ப்ரெஷன் யூஸ் பண்ணுறோம், அதுக்கு வித்து தான் போடணுமா அல்லது டூ போடணுமா, ஃபார் போடணுமாங்கிறது உங்களுக்கு நீங்கள் இந்த ரூல்ஸ் எல்லாம் வச்சு தெரிய வேண்டியதே இல்லை. இதை நீங்கள் அப்படியே போக போக நிறைய குயிஸஸோ அல்லது நிறைய நீங்கள் ரீடிங் பண்ணால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். அதேமாரி வந்து வென்எவர் யூ யூஸ், நான் ஒரு ஆக்சிடெண்ட்டில் எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அல்லது அவருக்கு வந்து லாஸ்ட் வீக் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, இந்த மாதிரி சொல்கிறப்பெல்லாம் யூ ஹேவ் டு யூஸ் வித் அன் ஆக்சிடெண்ட். ஸோ எக்ஸாக்ட் எக்ஸ்பிரஷன் இஸ் ஆப்ஷன் சி, இ met with an accident last week. Next quiz, serial number 53. Which one is correct expression? A. Really my friend is honest person. B. Really my friend is a honest person. C. Really my friend is an honest person. D. Really my friend is the honest person. There are 4 expressions. Only one of them will be the correct one. எது அந்த சரியான எக்ஸ்பிரஷனுங்கிறது கண்டுபிடிங்க. I give you few seconds. Okay. The correct expression is option C, really my friend is an honest person. இந்த 4 குயிஸ்லையும் ஆனஸ்ட்டுக்கு முன்னாடி ஏஎன்டி 3 ஆர்டிகிள்ஸ் வந்திருக்கு. ஆப்ஷன் ஏயில் ஆர்டிக்கிளே இல்லை.
ஸோ நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது சரியான ஆர்டிக்கிள் எது அப்படின்னு செலக்ட் பண்ணணும். ஸோ ஹெச்சுக்கு முன்னாடி ஜென்ரலாக ஹெச்ங்கிற லெட்டருக்கு முன்னாடி ஆனஸ்ட்டில் ஃபஸ்ட் லெட்டர் ஹெச்சுக்கு முன்னாடி அது கன்சோனன்ட் லெட்டர். ஸோ கன்சோனன்ட் லெட்டருக்கு முன்னாடி ஏ தான் வரணும், யூஸ்வலாக ஏ வரணும். பட் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் உங்களுக்கு கிளியராக ஆர்டிகிள்ஸுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கிளியராக சொல்லியிருக்கேன். நீங்கள் கன்சோனன்ட் லெட்டர் பார்க்கக்கூடாது, சவுண்டு தான் பார்க்கணும். வவ்வல் சவுண்டா அல்லது கன்சோனன்ட் சவுண்டான்னு பார்க்கணும். ஸோ இந்த ஆனஸ்ட்டுங்கிறதுல ஹெச்சுடைய சவுண்டு வராது, அந்த ஓவுடைய செகண்ட் லெட்டர் ஓவுடைய சவுண்டு தான் வரும். ஸோ ஓங்கிறது வவ்வல் சவுண்டு. ஸோ அந்த வவ்வல் சவுண்டுடைய ஆர்டிக்கிள் வந்து ஏன். ஸோ ஏன்ங்கிற ஆர்டிக்கிள் தான் யூஸ் பண்ணோம். ஸோ தி கரெக்ட் எக்ஸ்பிரஷன் இஸ் ஆப்ஷன் சி, really my friend is an honest person. Next quiz is serial number 54. Which one is correct expression? A, there is no new cases reported today. B, there was no new cases reported today. C, there are no new cases reported today. D, there will no new cases reported today. இதில் 4 எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஒரு எக்ஸ்பிரஷன் தான் சரியான ஆன்சர். அந்த சரியான எக்ஸ்பிரஷன் எதுன்னு கண்டுபிடிங்க. I give you few seconds. We are going to the answer shortly. The correct expression is option C. There are no new cases reported today. இந்த 4 எக்ஸ்பிரஷனுமே ஸ்டேட்டஸ் எக்ஸ்பிரஷன். இந்த ஸ்டேட்டஸ் எக்ஸ்பிரஷனில் எய்தர் ஹெல்பிங் வெர்ப் வந்து am, is, are, was, were, will be. இந்த 6 ஹெல்பிங் வெர்பில் ஏதோ ஒன்று தான் யூஸ் பண்ணணும். சப்ஜெக்ட் வந்து தேர் வந்ததுனால ஏம் வராது, ஐ வந்தால் தான், ஐங்கிற சப்ஜெக்ட் வந்தால் தான் ஏம் வரும். ஸோ தேர் வந்ததுனால ஐயை தவிர்த்து ஏம், ஈஸ், ஆர், வாஸ், வேர், வில் பியில் ஏமை தவிர்த்து ஈஸ், வாஸ், வேர், வில் பி, ஆர் இந்த 5 ஏதோ ஒன்று தான் வரணும். இப்போது இது ப்ரெசன்ட் ஃபார்ம் எக்ஸ்பிரஷன் வந்து ப்ரெசன்ட் ஃபார்ம் டுடேங்கிற வந்திருக்கு. ஸோ டுடே வந்ததுனால நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணோம். இதில் எது ப்ரெசன்ட் டென்ஸ்னால் ஆப்ஷன் ஏ தெர் இஸ், இந்த 2 தான் ப்ரெசன்ட் டென்ஸு. வாஸ் வரக்கூடாது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரூல்ட் அவுட். டி வந்து ஃப்யூச்சரும் கிடையாது. ஆக்சுவலாக தேர் வில் பி த ஃப்யூச்சரு. ஸ்டேட்டஸ் சென்டென்ஸில் வில் பி த ஃப்யூச்சரு, வெறும் வில் வரக்கூடாது. ஸோ ஆப்ஷன் பி அண்ட் ஆப்ஷன் டி ஆர் ரூல்ட் அவுட். ஸோ தி சாய்ஸ் ஆர் பிட்வீன் ஏயா சியா, தெர் இஸ் நோ நியூ கேசஸா அண்ட் அல்லது தேர் ஆர் நோ நியூ கேசஸா. இப்போ நம்ம வந்து நியூ கேசஸ்ங்கிற ஆப்ஜெக்டை பார்க்குறோம். அந்த ஆப்ஜெக்ட் வந்து கேசஸ்ங்கிற ப்ளூரல் வந்ததுனால தேர் ஆர் நியூ கேசஸ் தான் வரணும், தேர் ஈஸ் வரக்கூடாது. சிங்குலர் வந்திருந்த கேஸ் அப்படின்னு சிங்குலர் வந்திருந்தால் தெர் இஸ் நோ நியூ கேசஸ், ஆப்ஷன் ஏ வந்திருக்கும். பட் இங்கே வந்து நியூ கேசஸ் சொல்லி ப்ளூரல் வந்ததுனால ப்ளூரல் ஆர் தான் யூஸ் பண்ணும். ஸோ தி கரெக்ட் எக்ஸ்பிரஷன் இஸ் ஆப்ஷன் சி, there are no new cases reported today. Next quiz is serial number 55. Which one is correct expression? Option A, none of my friend helped me. B, none of my friend helps me. C, none of my friends help me. D, none of my friends helps me. 4 எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்கோம். ஒன்று மட்டும் தான் சரியான எக்ஸ்பிரஷன். ஃபைண்ட் which is that correct expression. I give you few seconds. We are going to the answer shortly. The correct expression is option D, none of my friends helps me. இந்த 4 எக்ஸ்பிரஷன்லையும் சப்ஜெக்ட் பார்க்கணும், வெர்பை பார்க்கணும். சப்ஜெக்ட் வந்து நன் ஆஃப் மை ஃப்ரெண்டு வந்திருக்கு. ஏ அண்ட் பியில் நன் ஆஃப் மை ஃப்ரெண்டு, சிஎன்டியில் நன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸு. ஸோ 2 விதமாக சப்ஜெக்ட் வந்திருக்குது. அதே ஏ அண்ட் சியில் ஹெல்ப் வந்திருக்குது, பி அண்ட் டியில் ஹெல்ப்ஸ் வந்திருக்குது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சப்ஜெக்டையும் அதுக்கு மேட்சிங்கான மெயின் வெர்பையும் எது மேட்சான வெர்புங்கிறத நீங்கள் நிறைய அனலைஸ் பண்ணால், நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்து இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் பார்த்தா தான் உங்களுக்கு கரெக்டான மேட்சிங் கிடைக்கும். இந்த குவிஸை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் தான் வரணும், ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்டுன்னு வரக்கூடாது. நிறைய பேர் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்டு தான் யூஸ் பண்ணுறோம். பட் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் தான் வரணும். எப்படி ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் வரணுமோ அதே மாதிரி தான் நன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் வரணும்.
நன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் சொல்லி சிங்குலர் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸுங்கிற சப்ஜெக்ட்டு சி அண்ட் டியில் தான் இருக்குது. ஏ அண்ட் பி ஆர் ரூல்ட் அவுட். இப்போது சப்ஜெக்ட்டுக்கும் அதுக்கு மேட்சான வெர்பி பார்க்கணும். ஸோ இது ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் தி வெர்பானதுனால ஹெல்ப்புங்கிறது வராது. ஏன்னா சிங்குலருக்கு வந்து ஹெல்ப்ஸு, அதனுடைய சரியான வெர்ப் ஃபார்ம் வந்து ஹெல்ப்ஸ். தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு யூஸ் பண்ணுற ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் தி வெர்பு வந்து ஹெல்ப்ஸ். ஸோ ஆன்சர் டி, நன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப்ஸ் மீ. நம்ம இன்றைக்கி 5 குயிஸ் பார்த்துருக்கோம். இதே மாதிரி டெய்லி 5 குயிஸஸ் வரும். எல்லா குயிஸையும் தவறாமல் பாருங்கள். இந்த குயிஸ் எல்லாமே உங்களுடைய இங்கிலீஷ் நாலேஜை நல்லா டெவலப் பண்ணும். பட்டு உங்களை நிறைய பேர் வந்து நல்லா இங்கிலீஷ் நல்லா ஸ்பீடாக நல்லா ஃப்ளூயண்ட்டாக எந்த மிஸ்டேக்ஸ் இல்லாமல் ஃப்ளூயண்ட்டாக பேசணும் அப்படின்னு சொல்லி விரும்புவீங்க. அந்த மாதிரி விரும்புகிறவங்க ப்ராக்டிக்கல் ஸ்போக்கன் இங்கிலீஷ் என்கிற ஆன்லைன் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணலாம். இதில் வந்து தெர் இஸ் நோ ரீடிங், நோ ரைட்டிங். எதுவுமே எழுத வேணாம், படிக்க வேணாம். டெய்லி 1 hour ப்ராக்டிஸ் மட்டும் தான் பண்ணணும். இது வந்து நாவசால் மெத்தடாலஜிங்கிற ஒரு நியூ மெத்தடில் வந்து லாஸ்ட் 30 இயர்ஸாக நான் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் ஜாயினிங் ப்ராக்டிக்கல் ஸ்போக்கன் இங்கிலீஷ், கைண்ட்லி வாட்ஸ்அப் மீ 9600277077. Thank you.